ஓம் சாய்ராம். குரு பூர்ணிமா விலாக். காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு காக்கடா ஆரத்திக்காக எல்லாம் அபிஷேக பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சந்தனம், மஞ்சள், குங்குமம், பன்னீர் அண்ட் பஞ்சாமிர்தத்தால் காலையில் காக்கடா ஆரத்தி ஷீரடியில் நடக்கும்போது அந்த நேரத்தில் இங்கே நான் அபிஷேகமெல்லாம் பண்ணிட்டேன். 4 வேளை ஆரத்தி 4 வேளை பிரசாதம் ஷீரடி டைமிங்லேயே பண்ணியாச்சு. காலையில் டிஃபன் இட்லி அண்ட் மதியானம் சாப்பாடு ஃபுல் மீல்ஸோட காக்கடா ஆரத்திக்கு பிரசாதம் செஞ்சு படிச்சுட்டு மாலை கோர்க்க உட்காந்தாச்சு. வெத்தலை மாலை கோர்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் சாய் நிவாஸில் இது முதல் குரு பூர்ணிமா எனக்கு. வெத்தலை ரோஜா மாலையை அழகாக கோர்த்து துவாரகாமாய் பாபாவுக்கு போட்டாச்சு. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார். குரு பூர்ணிமாவுக்கு என்னால் நாகசாய் கோயிலுக்கு போக முடியலை. ஏன்னா இப்போ தானே போயிட்டு வந்தேன். ஸோ வீட்டிலையே 3 பாபா ஃபோட்டோவுக்கும் 3 மாலை கொடுத்து போட்டாச்சு. ஸோ மத்தியானம் பிரசாதம் மத்தியான ஆரத்திக்காக போலி செஞ்சேன். அண்ட் பாபாவுக்கு எப்பயுமே நான் வருஷம் போலி தான் செய்வேன். நெய் விட்டு சூப்பரான ஒரு சாஃப்டான போலி செஞ்சு மத்தியான ஆரத்திக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஷிரடியில் எப்போ நெய்வேத்தியம் பண்ணாங்களோ அதே நேரத்தில் தான் இங்கேயும் நான் நெய்வேத்தியம் பண்ணினேன். ஆரத்தி முடிஞ்சுட்டு சப்தாக பாராயணத்துடைய கடைசி நாள் அங்கே உட்காந்து படிச்சுட்டு மாலை ஆரத்திக்கு கொலக்கட்டையும், ஷேஜ் ஆரத்தி இரவு ஆரத்திக்கு அவல் சர்க்கரையும் வாழைப்பழமும் வச்சு குரு பூர்ணிமாவை அற்புதமாக முடிச்சாச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.